வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இங்கே பாருங்கள், இது நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா வெத்தலை. இதுக்கு பேர் என்ன, பீட்டல் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த தொண்டை சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் சளிக்கும் இது ரொம்ப நல்லது. இதை வச்சு நம்ம ஒரு சட்னி பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வெத்தலைக்கு தேவையான தக்காளி, ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பேன் வச்சுட்டு நம்ம வறுக்கிறதெல்லாம் சொல்கிறேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விட போகிறோம். இந்த எண்ணெயில் நம்ம என்னென்ன வறுக்க போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது எல்லாமே அளவு நான் சொன்ன அளவில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கடுகு ஒரு 1/4 சின்ன ஸ்பூன், இந்த ஸ்பூன் தான். அதில் இது பாருங்கள், உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன், அப்புறம் தோலோடு இருக்கிற உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். எல்லாம் அளவு பார்த்துக்கோங்க. மிளகு கொஞ்சமாக, அப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக, எல்லாமே இந்த பிஞ்சு 2 பிஞ்சு கணக்கு. அப்புறம் ஒரு 3 மிளகா, ஒரு பச்சை மிளகா. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், வறுக்க போகிறோம். இந்த இதுக்கு வந்து டேஸ்ட்டே வந்து இந்த எல்லா பருப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதுல தான் இருக்குது. உங்களுக்கு நிறையா குவான்டிட்டி வேணும்னா இன்னும் இதே அளவுக்கு டபுளாக பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக அரைக்கிறதுனால இவ்வளோ போட்டிருக்கேன். நீங்கள் நிறையா அரைக்கணும் அப்படின்னா இந்த குவான்டிட்டியை டபுள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை நல்லா நம்ம வறுக்கணும். வாசனை நல்லா வரும், செவந்துடும். இது அப்படி நம்ம வறுத்தா போகிறோம். இந்த வெந்தயம், கடுகு, மிளகு எல்லாம் நல்லா பொரிஞ்செடுத்து பாருங்கள். இதை நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், இந்த தக்காளி இருக்குல்ல, இதை அப்படியே சேர்த்துற போகிறோம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இதுக்கு. பாருங்கள், இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உப்பு போட்டோம். ஸோ வந்து இது கொஞ்சம் நல்லா கரையட்டும் தக்காளி, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நாளை எவ்வளோ தக்காளி கரையிறதோ கரையட்டும் கொஞ்சம். ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு 3 to 4 சின்ன வெத்தலை எடுத்துருக்கேன். ரொம்ப முத்தின வெத்தலை எடுக்காதீங்க, கொஞ்சம் எலசான வெத்தலை எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப முத்தின்னு எடுத்திங்கன்னா ரொம்ப காரலாக இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால நான் கொஞ்சம் எலசாக எடுத்திருக்கேன். ஸோ வந்து பருப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம், ஆனால் நிறையா சட்னி ஆகிடுமேன்ட்டு நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன். சப்போஸ் எனக்கு கொஞ்சம் நிறையா சட்னி வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் நிறையா பருப்பு சேர்த்துக்கோங்க. இங்கே இந்த வெத்தலை இருக்குல்ல, இதை நம்ம என்ன பண்ணணும், இதை இப்படி பிச்சு போட்டுக்கணும். அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டில் வதக்கணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன், இந்த சூட்டில் இதை வதக்கிறேன். ஆறின உடனே நம்ம அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இந்த தக்காளியிலேயே கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் நம்ம, அதனால உப்பு கொஞ்சமாக ஒரு ட்ராப் போட்டால் போகிறோம், கரெக்டாக இருக்கும். தேவையான உப்பு நிறையா போட்டுறாதீங்க, அப்புறம் சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி தானே அரைக்கிறோம். அதனால் இந்த வெத்தலை சட்னியை சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கும் நல்லது. நீங்கள் வெத்தலை போட்டிங்கன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணணும், கொஞ்சம் ஃப்ளேவருக்கு 2 கருவேப்பிலை. ஃப்ளேவருக்கு என்ன பண்ணணும், கருவேப்பிலையை போட்டுடணும். 2 கருவேப்பிலையை போட்டு அரைச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் ஆறட்டும், நான் அரைச்சி எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட வெத்தலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இதை வந்து இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். சாத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டு நெய் போட்டோ இல்லை நல்லெண்ணெய் போட்டோ சாத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் தொண்டை கரகரப்பாக கீச்சா ஓடியே போயிடும். ஆக்சுவலாக வந்து தாளித்து கொட்டிடுங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு வெந்தயம் வேண்டான்னா வெந்தயத்தை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அரைக்கலாம். பூண்டு வேணுன்றவங்க 2 பூண்டும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? நம்மளோட சாய்ஸ் தான். ஆனால் வந்து எந்த காரணத்தை கொண்டும் இதில் புளி சேர்க்காமல் இருந்தீங்கன்னா தான் அந்த பவர் நல்லா உங்களுக்கு வேலை செய்யும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா நம்மளோட தொகையல். இந்த சட்னி நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம், உப்புமாவுக்கு சாப்பிட்லாம், பொங்கலுக்கு கூட தொட்டுக்கலாம்.
ஆனால் வந்து சாத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து இட்லி தோசைக்கு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ இதே அதனால் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி நிறையா வேணும்னா கொஞ்சம் நிறையா பருப்பை போட்டு அரைச்சிடுங்க. சரிங்களா? அடுத்த சட்னி பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ ரெண்டாவது சட்னி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணுற சட்னி. ஒரு 10 முந்திரி, ரொம்ப கூட வேண்டாம், இதில் பாதி கூட போட்டுக்கலாம். நீங்கள் 2 தக்காளியை நறுக்கி இப்படி போட்டுடணும். அப்புறம் பச்சை மிளகாய், இதுக்கு தேவையான உப்பு. இதில் வந்து ஃப்ளேவருக்கு நீங்கள் கொஞ்சமாக புதினா இல்லை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் சாய்ஸு. நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம உப்பு போட்டாச்சு, ஒரே ஒரு மிளகா போட்டுட்டோம், தக்காளி போட்டோம். இதை அரைச்சி எடுத்துன்னு வரேன். 2 நிமிஷம் இந்த சட்னி ரெடி ஆகிடும். இதை வந்து பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் அரைச்சி எடுத்துன்னு வரேன். பாருங்கள், இந்த பேன் வச்சாச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு நல்லா வந்து நறுக்கு நறுக்குன்னு அங்கங்கே வரணுன்றதுனால உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும். பேருக்கு அப்படி ஒரு சீரகம். சரிங்களா? இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், புதினா ஃப்ளேவர் 2 புதினா போட்டுக்கணும். அதுக்கப்புறமா காரப்பொடி நல்லா இவ்வளோ போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிட்டு எல்லாம் கலந்துருச்சு. இப்போது இந்த காரம், இந்த இது எல்லாம் சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடணும். விழுதை சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வெண்பொங்கலுக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம உப்பு போட்டு அரைச்சாச்சு. இது அவ்வளோதான். இது ஒரே செகண்டு இந்த சூட்டில் இருந்தால் போகிறோம், ரொம்ப கொதிக்கலாம் வேண்டாம். ஒரே செகண்டு இந்த சூட்டில் இருந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். கொஞ்சமாக அலம்பி ஊற்றிட்டேன், அவ்வளோதான். இதை இப்போ ஒரு கொதி வந்தால் நம்ம எடுத்து ஷிட் பண்ணிட்டா நம்மளோட சூப்பரான அடுத்த தொட்டுக்கை தக்காளி தொட்டுக்கை. இது வந்து லிக்விட் தக்காளின்னு பேர். இதுக்கு நான் வச்சுருக்கிற பேர் லிக்விட் தக்காளி தொட்டுக்கை அப்படின்னு தான் எங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கும் நான் அதே பேரே சொல்லிடுறேன். மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு நம்ம எடுத்துருவோம். நீங்கள் மேலே வேணும்னா பட்டர் போடலாம், நெய் போடலாம், உங்கள் சாய்ஸ். அது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ணும் அந்த தக்காளியோட டேஸ்ட்டை. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணலாம். இப்போது நம்மளோட தொட்டுக்க ரெடி ஆகிடுச்சு. ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம். இதில் ஷிஃப்ட் பண்ணிட போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெறும் தக்காளி தான். பண்டிகை நாள்லலாம் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டுலாம் பிடிக்கும். நார்மல் டேஸில் சாப்பிட்றதா இருந்தால் பூண்டை தட்டி போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், சூப்பர் எம்மி. பாருங்கள், ஒரு தேங்காயை உடைச்சி அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பச்சை மிளகாய், புதினா. உங்களுக்கு எவ்வளோ புதினா இருக்கோ அவ்வளோ போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு கட்டு புதினா போட்டு அரைச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நான் ஒரு கட்டு தான் போட்டிருக்கேன், நீங்களும் ஒரு கட்டு போட்டுடலாம். எல்லாமே பச்சையாக சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச சட்னி தான். இருந்தாலும் சில பேருக்கு அளவு தெரியணுன்றதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். தேங்காய் அரை மூடி தேங்காய், ஒரு கட்டு புதினா, கொஞ்சம் உப்பு, 2 மிளகா. இது அப்படியே நைஸாக அரைச்சின்னு வந்து தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான குக்கே பண்ணாத ஒரு ஈஸி சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உடச்சக்கடலை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய சட்னி வரும். சேர்க்கலைன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். உடச்சக்கடலை சேர்த்தா கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் போய் அரைச்சி எடுத்துன்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதுலேயே ஒரு வேரியேஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கடுகு சீரகம் அரைச்சி அப்படியே கொட்டிடுறோமா, இதில் ஒரு வேரியேஷன் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போது இங்கே பாருங்கள், இதில் தயிர் இருக்குது. இந்த தயிரில் வந்து நம்ம பூந்தி போட்டுருவோம். இந்த தயிரில் என்ன போட்டோம், பூந்தி போட்டோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அரைச்ச இருக்கோம்ல இதை வந்து அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் எல்லா வெஜிடபிள் ரைஸு, கலந்த சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த அரைச்ச புதினா தேங்காய் விழுத இந்த தயிரில் கலந்துடுறோம். கலந்துட்டோன்னா சூப்பரான தொட்டுக்க எல்லா சாத்துக்கும் உங்களுக்கு செட் ஆகும். இங்கே பாருங்கள், எல்லா சாத்துக்கும் செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் அண்ட் திஸ் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன்.
இது வந்து பருப்பு சட்னி, வெறும் பருப்பு, வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா நம்ம அஞ்சலைப்பட்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ வறுத்தீங்கன்னா ஒரு சட்னி ரெடி ஆகிடும். உளுத்தம்பருப்பு நல்லா எவ்வளோ போட்டிருக்கேன், 2 ஸ்பூன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன். வெந்தயம் சும்மா கொஞ்சோண்டு. அப்புறம் மிளகு 4. சரிங்களா? இதெல்லாம் போட்டாச்சு. நம்ம சீரகமும் ரொம்ப ஃப்ளேவர் கம்மியாக தான் போடணும். ஏன்னா வந்து இதோட ஃப்ளேவர் கொடுக்க போகிறதே இந்த தனியா தான். தனியா வந்து ஒரு 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் போட்டோமா? இதெல்லாம் வந்து நம்ம வறுக்க போகிறோம். இதுக்கு நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம், இல்லை சிவப்பு மிளகா போட்டுக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் இது வதங்கினவுடனே பச்சை மிளகா போட்டு அந்த சூட்டில் வதக்கிடுவோம். சிவப்பு மிளகாவும் நீங்கள் போடலாம். ஆனால் ஒயிட்டாக நல்லா பருப்பு சட்னி மாதிரி இருக்கணும்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோம், கருவேப்பிலையை போட்டோம். கருவேப்பிலை இந்த இதுக்கு தேவையான 2 பச்சை மிளகா, 1 கை கொத்தமல்லி, அவ்வளோதான். இதை நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துட வேண்டியது தான். இதை வந்து ரொம்ப வதக்கக்கூடாது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே சூட்டில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அரைச்சிட்டு வரப்போகிறோம். அவ்வளோதான். கொஞ்சமாக உப்பு, தேவையான உப்பை போட்டாச்சு. அவ்வளோதான். ஆறட்டும். ஆறினவுடனே அரைச்சி எடுத்துன்னு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஆறிடுச்சு. இதை எல்லாத்தையும் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி பாத்திரத்தில் போட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். வந்தவுடனே தாளித்து கொட்டினா நம்மளோட வேலை ஓவர். சரிங்களா? இந்த பருப்பு சட்னி அரைச்சின்னு வந்தாச்சு. இதை வந்து நீங்கள் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லாமல் அரைச்சாலும் ஒயிட்டாக வரும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆனால் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால நான் கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தது போட்டேன். அவ்வளோதான். சூப்பரான சட்னி ரெடி. இது எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதோடு நிறுத்திக்காமல் என்னென்ன பண்ணணும்னு நான் ரெகுலராக சொல்வேனோ அதெல்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கும் நன்றி. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.